நல்ல ஒரு கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 4 மாடு ஒன்னா மேய்ஞ்சிட்டு இருந்துதான், புல்ல மேய்ஞ்சிட்டு இருந்துதான். அப்போ இந்த 4 மாடு மேயும் போது சிங்கத்துக்கு அதுங்களை கொல்லவே முடியலையா. ஏன்னா 4 ஒரே இடத்துல மேயுது. சிங்கம் போகும்போது என்ன பண்ணுது, முட்டி அந்த 4 சேர்ந்து முட்டை வந்தோன்னா சிங்கம் ஓடியே போயிருமா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிங்கம் என்ன பண்ணிச்சான், ரொம்ப கவலையா இருந்துதான். அப்போ அந்த பக்கமா வந்த நரி கேட்டுதான், ஏன் சிங்கராஜா கவலையா இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு 4 மாடு ஒரே இடத்துல மேயுது, அது நானும் ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ சாப்பிடணும்னு நினைக்கிறேன், முடியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த நரி சொல்லிச்சா, இவ்வளோதானே, நான் போய் என்ன பண்ணுறேன் பாருங்க, உங்களுக்கு டெய்லி ஒரு மாடு கிடைக்கும். இப்போ அந்த நரி நேராக போச்சான். அந்த 4 மாடையும் ஒன்று ஒன்றா தனியாக கூப்பிட்டு, நீங்கள் 4 பேரும் ஒரே இடத்துல மேய்ஞ்சா புல்லு கம்மியாக தான் கிடைக்கும், 4 பேர் என்ன பண்ணுங்க, வேற வேற திசையில் மேயுங்கன்னு சொல்லி 4 பேரையும் பிரித்து விட்டுருச்சான். இப்போ ராஜா போனாராம், சிங்கராஜா போய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாட்டை நல்லா அடித்து சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருந்தாராம். இதுதான் குடும்ப வாழ்க்கை. அந்த சிங்கம் தான் பிசாசு. சிங்கத்தை போல வர பிசாசு உங்க குடும்பத்துல கணவனுக்குள்ள சில காரியத்தையும், மனைவிக்குள்ள சில காரியத்தையும், பிள்ளைகளுக்குள்ள சில காரியத்தையும் விதைச்சிட்டு போயிடுவான். ஆனா விதைச்சிட்டு போன உடனே நமக்கு அது என்ன விதைச்சதுன்னே தெரியாது. விதைச்ச விதை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், சேர்ந்து ஜெபிங்க. அந்த ஜெபத்துல தான் வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா.